சுல்தான் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயநகர எல்லைக்கு நாம போய் சேர்ந்துருவோம். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது பொன்னேக்கா. நேரம் வீணாகிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னாச்சு குருஜி? ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு போராத காலம் ஒண்ணும் வரலையே. இப்போ வந்திருக்கிற குழப்பத்தினால என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. மகா பூஜையை பண்ண வேண்டிய நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில மகாராஜா கிட்ட, அதான் எந்த மகாராஜா கிட்ட போய் இதுக்கான ஏற்பாடுகளை பத்தி பேசுறது, பணத்தை வாங்கறதுன்னு தெரியல. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அரசு கஜானாவோட பாரத்தை கொஞ்சமா குறைச்சு என் கஜானாவோட பாரத்தை ஏத்தணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க குருஜி. முதல்ல யார் கண்ணில் படுறாங்களோ அவங்கள மகாராஜாவா நினைச்சுக்கங்க. அவங்க கிட்ட எவ்வளவு திருட்ட முடியுமோ அப்படியே திருட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க கஜானாவை தாராளமா நிரப்பிக்கிங்க. சரியா சொன்ன. ஒருவேளை அவரு உண்மையான மகாராஜாவா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒருவேளை அவரு போலியானவரா இருந்தா அப்ப அது எனக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை தான் தூக்குல தொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் எனக்கு மகிழ்ச்சி. உன்னால ஒரு நல்ல யோசனைய சொல்ல முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. உன் மண்டையில இடி விழுக. ஒரு வேலை செய்யலாம். ரெண்டு மகாராஜா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலாம். ஒருவேளை நமக்கு லாபமும் ரெட்டிப்பா கிடைக்கலாம். யாரு கண்டா 2 முறை தூக்குல போடவும் வாய்ப்பு இருக்கு. இங்க வாயே. 2வது முறை கூப்பிடுறீங்க. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, ஆச்சாரியரே. என்னாச்சு? ஏன் இந்த பதட்டம்? வீடு பத்திக்கிச்சா? கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இப்படி ஓடி வரீங்க. ஆச்சாரியரே, நீங்க விஷயத்தை கேள்விப்படலையா? என்ன விஷயம்? ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தானே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொல்றான்ல, நீயே சொல்லி தொலைய. அந்த விஷயம் என்னன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? தாலிகோட்டாவோட சுல்தான் ராஜா சம்சுதீன் கான் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்காரு. அவருடைய மொத்த படையையும் கூட்டிட்டு வந்து எல்லையில காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீரர்கள் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்து விஜயநகர எல்லைக்குள்ள ஒவ்வொருத்தரா நுழைஞ்சு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொத்த நகரமும் ஆபத்துல இருக்க ஆச்சாரியரே. நம்ம கதை முடிய போகுது. அட கடவுளே! தாக்குதலா? யாருக்கு வந்தது அவ்வளவு தைரியம்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கிருஷ்ணதேவராயனை யுத்தத்துக்கு அழைச்சிருப்பான். கிருஷ்ணதேவராயன் இங்கதான் இருக்கான். இது என்னுடைய ராஜ்யம். அதை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே. மகாராஜாக்களே மன்னிக்கணும். ஆனா உங்க 2 பேர்ல யார் இங்க உண்மையான மகாராஜாவோ? இது சண்டை போடுற நேரம் கிடையாதுங்க. நம்ம ராஜ்யம் ஆபத்துல இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிங்களேன். ஆனா யார் அந்த முட்டாள்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனே முன் வந்து தன்னோட மரணத்தை தேடி வந்து நிக்கிறது யாரு? அதான் மகாராஜா, நம்ம ராஜ்யத்தோட நட்புறவுக்கு விரும்பினவரு தாலிகோட்டாவோட சுல்தான் சம்சுதீன் கான். என்ன? சுல்தான் சம்சுதீனா? நம்பிக்கை துரோகி சம்சுதீன் சுல்தான். மகாராஜா, அதாவது யார் உண்மையான மகாராஜாவோ அவருக்கு இப்போ ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. சுல்தான் சம்சுதீனோட ராணுவம் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில வந்து நின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமான மற்ற ராஜ்யங்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மகாராஜா, சுயமா சம்சுதீன் கானே அவரோட முழு படைகளோட நம்ம அரண்மனையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்ம அரண்மனைக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தைரியம்? விஜயநகர ராஜ்யத்தோட எல்லைகள் வெறும் எல்லைகள் மட்டும் இல்ல. கிருஷ்ணதேவராயனோட முன்னோர்கள் வரைஞ்சிருக்கிற அக்னி ரேகை. அதை கடந்து வர நினைக்கிறவனுக்கு மரணம் நிச்சயம். அவனுடைய ரத்தத்தாலேயே நம்முடைய எல்லைகளை சுத்திகரிக்க போறேன். இது நம்ம ராஜ்யத்தோட பாதுகாப்பை பத்தின பிரச்சனை. மகாராஜா கிருஷ்ணதேவராயனான எனக்கு என்னுடைய ராஜ்யத்தை எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு நல்லாவே தெரியும். தப்பு பண்ணது நான் தான் மந்திரியாரே. அந்த சுல்தான் மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரனோட நட்புறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் நட்புக்கு தகுதியானவன் நினைச்சேன். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்க போறேன். இந்த கிருஷ்ணதேவராயனுக்கு எதிரிகளை அரவணைக்கவும் தெரியும். ஆனா அதே நேரம் அதே எதிரியோட தலைய அவனுடைய உடல்ல இருந்து அகற்றவும் தெரியும். என் மனசுல எந்த அளவுக்கு நட்புங்கிற உன்னதமான உணர்வு இருக்கோ அதே அளவு எதிரிகளுக்கு எதிரா குரோதம்ங்கிற உணர்வு என் மனசுல அளவுக்கு அதிகமாவே இருக்கு.
2 பேரும் கிளம்பிட்டாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா நம்ம பிரச்சனை மட்டும் ஓயவே இல்லை. நம்மளோட உண்மையான மகாராஜா யாரு? இப்போதெல்லாம் அவசியம் தானா மந்திரியாரே? முதல்ல நம்ம படைகள் கிட்ட போய் மகாராஜாவே இதை நேரடியா சந்திக்க போறாருங்கிறத சொல்லி ஆகணும். வாங்க. அல்லாஹ், ராஜா இல்லாத ராஜ்யமும் உரிமையாளர் இல்லாத நிலமும் வெட்ட வெளியில இருக்கிற கஜானா மாதிரி பாபா. ஆள் இல்லைன்னா கொள்ளை அடிச்சே ஆகணும். என்னால இத பொறுத்துக்கவே முடியல. அல்லாஹ், எதை உங்களால பொறுத்துக்கவே முடியல ஹுசூர்? இந்த வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்க முடியல பாபா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வரலாற்றுல என்னைக்கும் என்ன மறக்க மாட்டாங்க. வயிற்றுக்குள்ள ரொம்ப சுகமா நான் இப்ப உணர்றேன் பாபா. அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ், உண்மையாவா சொல்றீங்க ஹுசூர்? உண்மையாதான். யா குதா, என்ன அதிசயம் இது! 2 மகாராஜா ஒரே மாதிரியான உருவத்துல, ஒரு துளி கூட வித்தியாசம் தெரியலையே. அல்லாஹ், இந்த ஆச்சரியத்தை என்னால பொறுத்துக்க முடியல. இந்த விசித்திரமான காட்சியை என் கண்ணால நம்பவே முடியல. இது உண்மையிலேயே அதிசயம்தான். சுல்தான் ஷம்சுதீன் ஜஃபர் கான், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. விஜயநகர ராஜ்யத்துல நீ அடி எடுத்து வச்சது மூலமா நீ ஒரு மாபெரும் பிரளயத்துக்கு அழைப்பு விடுத்திருக்க. இப்ப அந்த பிரளயமே உன்னை மண்ணோட மண்ணாக்க போகுது. இன்னைக்கு உனக்கு ஏற்பட போற இந்த கதியை பார்த்து விஜயநகர ராஜ்யத்துல மரணத்துக்கு அதிபதியான யமராஜன் கூட காலடி எடுத்து வைக்க 100 தடவை யோசிப்பாரு. உங்க தோரணையை என்னால பொறுத்துக்க முடியல மகாராஜா கிருஷ்ணதேவராயா. நான் பார்க்க தானே போறேன், எனக்கு இந்த மண்ணுல கிடைக்க போற வெற்றியை யார் தடுக்கிறாங்கன்னு. போருக்கு தயாரா? இந்த உலகத்துக்கே தெரியும் என்னுடைய இந்த வாள் எத்தனை எதிரிகளோட தலையை அவங்க உடல்ல இருந்து அகற்றி இருக்குன்னு. என்னை எதிர்த்த எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருக்க. போர் தொடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சம்சுதீன், உண்மையிலேயே உனக்கு கிருஷ்ணதேவராயனோட இந்த வாளை தொடச்சு வைக்கிற தகுதி கூட கிடையாது. உனக்கு தைரியம் இருந்தா உன்னுடைய வாளை எடு, வந்து என் கூட மோதி பாரு. வீரர்களே, ஆச்சாரியரே, இந்த இடத்துல போர் நடக்க போகுது. அட கடவுளே, ஓட்ட எப்படி குருஜி? நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? எனக்கு இங்க என்ன வேலை? இங்க அஸ்திரங்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எனக்கு என்ன வேலை? நான் வந்து எப்பவும் கடவுள் தியானத்துல இருக்கிற ஒரு ஒழுக்கமான சாதாரணமான பண்டிதன் தானே. இங்க இந்த போர்க்களத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருங்க இருக்கு? குருஜி, அப்படி இருக்கும் போது எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்காக இப்ப அவசரப்பட்டு ஓட பாக்குறீங்க? நான் இதை இப்ப எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வரணும்ங்கறேன். அது வந்து நான் எதுக்காக வந்தேன்னா சந்திக்கலாம்னு சொன்னாங்க. இப்பதான் சந்திப்பு முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். என்ன குருஜி நீங்க இப்படி முதுக காட்டிட்டு ஓடுனா அதுக்கப்புறம் உங்க முகத்துல யாருமே முழிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க வெத்து வெட்டா இருக்க வேண்டிய ஒரு பாத்துக்கங்க. உங்களோட ஆயுதங்களை தூக்கி போடுறதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்ல,
என்கிட்ட சரணடைச்சிடுங்க. நான் என்னைக்கோ என்ன முழுசா அர்ப்பணிச்சிட்டேன் என்னுடைய நாட்டு மக்களுக்காக. ஆனா இப்ப உன்னோட தலைய அர்ப்பணிக்க போறேன். இந்த கிருஷ்ணதேவராயனோட வாழ் தான் இனி பேசும். சபாஷ், உங்களோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும் கிருஷ்ணதேவராயா. அந்த பாராட்டு கூட நீங்க உண்மையான கிருஷ்ணதேவராயரா இருந்தா மட்டும். ஆனா என்ன பண்றது, நீங்க ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த போர்க்களத்துல தனியா இல்ல. என் கூட 5 ராஜ்யத்தோட பலம் வாய்ந்த படைகள் இருக்கு. அது உங்களை எதிர்த்து வீழ்த்த போகுது. அகமத் நகரத்தோட பாஷா புர்ஹான் நாசிம் ஷா, கோல்குண்டாவோட பாஷா ஷெகன் ஷா குலி குதுப் ஷா, ராஜா ஆமீர் அலி பரி விதர்பாவோட சக்கரவர்த்தி, வீரரோட பாட்ஷா ஹிமாத் ஷா, பீஜாப்பூரோட பாட்ஷா இன்கலாபி ஷெகன் ஷா, இவங்க எல்லாரும் என் கூட இப்ப இந்த களத்துல இருக்காங்க. இவங்க 5 பேரும் இதுவரைக்கும் எந்த ஒரு போர்க்களத்திலையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடினது கிடையாது. இவங்க இப்ப விஜயநகரத்தையே சுத்தி வளைச்சிருக்காங்க. இவங்க முன்னாடி உங்களோட வீரம் தோத்து போயிடும். என்ன எதிர்த்து உங்களால ஜெயிக்கவே முடியாது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்துக்கவே முடியல. என் முன்னாடி மரியாதையா மண்டியிட்டு சரணடைச்சிருங்க. உங்க தோல்வியை ஏத்துக்கிட்டு விஜயநகரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு உயிரை நான் பிச்சையா போடுறேன். நிறுத்து ஷம்சுதீன். நீ எந்த படை இருக்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறியோ அந்த படையை தோக்கடிச்சு தோல்வியை உனக்கு பரிசா கொடுக்க போறேன். என்கிட்ட மோத 5 ராஜாக்கள் துணையோட வந்திருக்கல, போ. நான் உனக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கிறேன். போய் 500 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு வா. அப்பவும் இந்த கிருஷ்ணதேவராயன் இதே இடத்துல நிப்ப. இன்னைக்கு எல்லாரும் சாக போறீங்க இதே இடத்துல என்னுடைய இந்த வாளால. இது விஜயநகரத்தோட மண்ணு ஷம்சுதீன். இது என் முன்னோர்களோட புனித பூமி. உன் கூட சேர்ந்து இந்த பூமியில யாரு காலடி எடுத்து வச்சாலும் சரி அவங்க கழுத்த இன்னைக்கு நான் இதே இடத்துல இந்த வாளால வெட்டி வீசுவேன். அல்லாஹ், குதிரைகள் வேண்டாம், யானைகள் வேண்டாம், படைகளும் வேண்டாம். இந்த கிருஷ்ணதேவராயன் ஒருத்த மட்டுமே போதும். உன்னுடைய மொத்த படையையும் இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். விஜயநகரத்தோட மண்ணுல இன்னைக்கு எதிரிகளோட ரத்தத்தை வச்சு ஒரு புது சரித்திரத்தை எழுத போறேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த வாளை வச்சு எழுத போறேன். நீ என்ன இல்ல தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலையை எழுப்பி விட்டுருக்க. அது இப்ப வெடிச்சு செதற போகுது. அதுல இருந்து வெளியேற அக்னியில நீ பொசுங்க போற. நீ இருந்த அடையாளமே இல்லாம நிர்மூலமாக போற. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் விஜயநகர ராஜ்யத்து மேல தவறான கண்ணோட்டத்தோட பாக்குற எவனும் பொறக்க கூட பயப்படுவான். ஏண்டா பிறந்தோன்னு நீயே இன்னைக்கு வருத்தப்படதான் போற. தைரியம் இருந்தா இறங்கி வந்து என்கிட்ட மோது ஷம்சுதீன். கிருஷ்ணதேவராயா, விட்டுருங்க. அல்லாஹ்,
என் மேல கருணை காட்டி என்ன விட்டுருங்க மகாராஜா. சொல்ல போனா உண்மையிலே அந்த மாதிரி எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்க விஜயநகரத்தை தாக்குறதுக்காக இங்க வரல. தாக்கவும் முடியாதே. நம்ம நட்புறவை மேம்படுத்த வந்தேன். நான் சொல்றது உண்மை, நம்புங்க. இதெல்லாம் இந்த பண்டிதனோட சதிதான் மகாராஜா. பண்டிதா, ஏன் இப்படி அமைதியா இருக்க? பண்டித ராமகிருஷ்ணனா, இதெல்லாம் ஒரு நாடகம்னு இவர்கிட்ட சொல்லு. நீ சொன்னதுனாலதான் தாக்குதல் நடத்த நாங்க திட்டமே போட்டோம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, இவன் சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. இல்லனா என்னோட மரியாதைக்குரிய நண்பரான உங்க நாட்டு மேலேயே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு நான் துணிவனா? சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன் ராமா. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா இவரு சொல்றதுதான் உண்மை. அல்லாஹ், இங்க நடக்கிறது எல்லாம் என்னோட தூண்டுதலால தான் நடக்குது. ஏன் ஏன் இப்படி பண்ண ராமகிருஷ்ணா? ஏன்னா எங்களுக்கு வேற வழியே தெரியல மகாராஜா. உண்மையான மகாராஜா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில மொத்த ராஜ்யமும் குழம்பி போயிருந்தது. உங்களை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியாம நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம் மகாராஜா. அப்புறம் தான் நம்ம மந்திரியார் சுல்தான் அவர்கள் நட்புறவு காரணமா நம்ம ராஜ்யத்துக்கு வரப்போறதா என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் இந்த யோசனை வந்தது. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது இப்படியே நீடிச்சதுன்னா நம்ம விஜயநகர பாதுகாப்பு அமைப்புக்கு கண்டிப்பா ஆபத்து வரலாம். எதிரி நாடுகள் இதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ராஜா இல்லனா யாரா இருந்தாலும் ஒரு ராஜ்யத்தை சுலபமா அடிமையாக்குவாங்க. சுல்தான் சம்சுதீன் விஜயநகரத்துக்கு வராரு நட்புறவை மேம்படுத்த. ஆனா அதுக்குள்ள இந்த போலியான மகாராஜா பிரச்சனை தீருமான்னு தெரியல. ஆனா அது வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதே. அது நமக்கு ஒரு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு மகாராஜா இல்லைங்கிற விஷயம் மத்த எல்லா எதிரி நாடுகளுக்கும் தெரிஞ்சு போயிடும். சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிப்பாங்க. இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. சுல்தான் சம்சுதீன் கானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யோசனை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க சுல்தான் ஷம்சுதீன் பேச்சுவார்த்தைக்காக இங்க வரப்போறதா சொன்னீங்க. ஆமா, அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு என் முதுகுல 2 தட்டு தட்டுங்க மந்திரியாரே. அட பரவாயில்ல, தட்டுங்க. என்ன பாராட்டுங்களேன், தட்டுங்க. என்ன விளையாட்டு இது பண்டிதர் ராமகிருஷ்ணா? விளையாட்டு இல்ல மந்திரியாரே, இதுதான் வியூகம். உண்மையான மகாராஜா யாரு போலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வியூகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு தான் என்ன தட்டி கொடுங்கிறேன். என்ன வியூகம்? தாக்குதல். தாக்குதலா? ஆமா மந்திரியாரே, இப்போ தாக்குதல் நடக்க போகுது. மிகப்பெரிய தாக்குதல். ஆனா அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொடுக்க போகுது. எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த போறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா? நம்ம மகாராஜாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? இல்ல யார் தான் முன் வருவாங்க? சுல்தான் ஷம்சுதீன் மந்திரியாரே. இப்போ அந்த சுல்தான் ஷம்சுதீன் தான் நம்ம மகாராஜாவை துணிவோட எதிர்க்க போறாரு. அதுவும் போர்க்களத்திலே எதிர்க்க போறாரு. சுல்தான் நட்புறவை தேடி இல்ல, விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க தான் வருவாரு. என்ன உளறீங்க நீங்க? என்னால பொறுத்துக்கவே முடியாத பேச்ச பேசுறீங்க. நீங்க என்னோட இடத்துக்கே வந்து விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா மூளைதான் குழம்பி போயிருக்கணும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எனக்கு நண்பருங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு, புரிஞ்சுதா? அதனால நான் என்னைக்கும் நண்பனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே, உங்களுடைய இந்த மிகப்பெரிய எண்ணத்தை நானும் மதிக்கிறேன். ஆனா தயவு கூர்ந்து நீங்க எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. இதை மட்டும் செயல்படுத்தினா போலி யாரு உண்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்களே எங்க மகாராஜாவுடைய நண்பர்னு சொல்றீங்க. உங்க நண்பருக்காகவும் அவர் நல்லதுக்காகவும் இந்த உதவியை செய்ய மாட்டீங்களா? இல்ல உதவி செய்யறேன். ஆனா அது மட்டும் இல்ல, இதால உங்க வயிறு பிரச்சனையும் தீந்துரும்.
என்னோட வயிறு பிரச்சனை தீர்ந்துடுமா? ஆமா, இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே. சுல்தான் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூய்மையான மனசோட உங்க நண்பருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா? அந்த திருப்திகரமான விஷயத்தை நீங்க என்ன அரைகுறையாவா அனுபவிக்க போறீங்க? முழுசா அனுபவிக்க போறீங்க. முழுசுன்னா அதுல உங்க வயிறும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உங்க வயிறு பிரச்சனை போயிடும். நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. கேட்கறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல. மத்ததெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க சம்மதிச்சா மட்டும் போதும். இத செஞ்சா மகாராஜாக்கு மட்டும் இல்ல, விஜயநகரத்துக்கே நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சுல்தான் அவர்களே. உங்களால எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடிஞ்சதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, பிரமாதம், சரியான திட்டம். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உன்னோட இந்த திட்டத்தால ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா இல்ல யாரோட உயிராவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல குருதேவா, அப்படி நடக்காது. நடக்கவும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுல்தான் அவர்கள் முன்னேற்பாடா அவர் படை வீரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த ராஜ்யத்துல யாரையும் தாக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் மகாராஜா கிட்ட ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லி இருப்பேன். ஓ, பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஒருவேளை உன்னுடைய இந்த யுக்தியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ வேற எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருப்ப? உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? சொல்லு. எனக்கு அது முதல்லயே தெரியும் மகாராஜா. உண்மையை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வரதான் இப்படி எல்லாம் பண்ண. இவனை வச்சுக்கிட்டு உண்மைதான் மகாராஜா. உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? சரி சொல்லு, உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் யாருங்கிறத சொல்லு. என் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது நீங்க தான் அரசே. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கிற இவன் விறகு வெற்ற அறியோம்னு சொல்றியா? சரி, இவன் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்தையும் நீயே சொல்லிட்டினா நல்லா இருக்கும். உங்க உத்தரவாலதான் மகாராஜா. ஏன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிச்சலோட வந்திருக்காரு. அப்படின்னா அந்த விவரங்களை உங்களை தவிர வேற யாராலையும் இவருக்கு கொடுத்திருக்கவே முடியாது. சரி, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? உங்க 2 பேருக்கும் கேள்வி பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகள்ல இருக்கிற நம்முடைய ஒற்றர்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையோட தாக்கத்தால நீங்க மூச்சு கூட விடாம உங்க திறமைய முழுசா பிரயோகிச்சு எல்லாருடைய பெயரையும் வரிசையா சொன்னீங்க. சங்கர்ணம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அரசே. அந்த தப்புக்கு அப்புறம் தான் என் காதுகள் கூர்மையா வேலை செஞ்சது. உங்கள மாதிரி இருக்கிறவருக்கு எது வேணும்னாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ரொம்பவும் ரகசியமான விஷயம். ஒற்றர்களுடைய பெயர் தவறாம வந்திருக்குன்னா அது எங்க மகாராஜாவால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். 2வது சந்தேகம் எப்ப வந்துச்சுன்னா, நீங்க சின்ன மகாராணியோட அறைக்கு போய் 4 நாள் ஆகுதுன்னு அவங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்தது. கடந்த 4 நாளா மகாராஜா என்ன பார்க்க வரவே இல்ல. இப்ப வந்திருக்காரு, ஆனா 2 பேரா வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் தான் மகாராஜா. உங்கள மாதிரியே இருக்கிறவரு மகாராணிங்களுடைய நிழல கூட தொடல. ஏன்னா அவர் அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். எனக்கு அதிகபட்சமான சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீங்க என் அம்மாவுடைய தடிய பார்த்து பயப்படும் போதுதான். எனக்கு மகாராஜாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு புலிக்கும் அஞ்ச மாட்டாரு, எதிரியுடைய வாளுக்கும் அஞ்ச மாட்டாரு. ஆனா அவரையே அச்சப்பட வைக்கிற விஷயம்னா அது என் அம்மாவுடைய தடியா தான் இருக்கணும். ஆமா மகாராஜா, நான் அதை ஏற்கனவே ஒரு தடவை கண்ணால பார்த்திருக்கேன்.
உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலி, அசாதாரணமான புத்தி கூர்மை படைச்ச ஒரு மனுஷன். நீ சொன்னது உண்மைதான். நான் தான் விறகு வெற்ற அரியோம இந்த காரியத்துக்காக தயார் பண்ண. அதுக்கப்புறம் நான் அவனை என்னுடைய அரண்மனையில தங்க அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க எல்லாரும் என்னுடைய ராஜ தர்பாரை சேர்ந்த அறிவு ஜீவிகள் எப்படி இதுக்கு தீர்வு காண்றீங்கன்னு பார்க்க நினைச்சேன். ஒரு வழியா தீர்வை கண்டுபிடிச்சிட்ட பண்டிதனே ராமகிருஷ்ணா. என்னுடைய தர்பாரை சேர்ந்த ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஆலோசகர் தீர்வை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் உன்னுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயனுங்கிறத ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டல? ஆஹா, அப்படின்னு நான் நினைச்சேங்கிறதா உண்மை. ஆனா இது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். எங்களுடைய உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கண்டிப்பா நீங்க கிடையாது. அவர்தான் எங்களுடைய உண்மையான அரசர். என்ன அவமானப்படுத்துறியா பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் தான் கிருஷ்ணதேவராயன் உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல, நீங்க உண்மையிலே எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கிடையாது. அங்க இருக்கிறவர் தான் எங்களோட மகாராஜா. இது அனாவசியமான பேச்சு. இவனோட கபட புத்தியால இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல இவர மகாராஜான்னு சொன்னா, அப்புறம் இவர மகாராஜான்னு சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே கிடையாது, வேற ஒருத்தர் தான் மகாராஜான்னு சொல்லுவான். இங்க பாருங்க குருவே, என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஜானா அது கண்டிப்பா அவர்தான். எப்படி சொல்ற? நம்மளோட உண்மையான மகாராஜா இவர்தான், அவர் கிடையாதுன்னு எப்படி சொல்ற? நீங்க சரியா கவனிக்கலையோன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா உண்மையான மகாராஜா யாருன்னு நீங்க முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மகாராஜா எதிரி நாடு போர் தொடுத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே கத்திய தூக்கிட்டு கிளம்புனாரு. ஆனா அந்த மகாராஜா ரொம்ப சாதுரியமா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கையாள பாக்குறாரு. சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத கணிச்சிருக்காரு. ஏன்னா கோபத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல கொண்டு போய் விடுங்கிறது நம்ம மகாராஜாவுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு பொறுமை, அப்படி ஒரு கண்ணியம், இதெல்லாம் நம்ம மகாராஜாவை தவிர வேற யார்கிட்ட இருக்க முடியும் ஆச்சாரியர்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ தப்பு பண்ற, உனக்கு நல்லாவே தெரியும். இனி உங்க நடிப்பால எந்த பிரயோஜனமும் இல்ல ஹரிவோம் அவர்களே. நீங்க எங்க உண்மையான மகாராஜா கிடையாதுங்கிற உண்மையை இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம் இல்லையா? மகாராஜா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் உண்மையான மகாராஜான்னு இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல? இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்களோட உண்மையான மகாராஜா அவர்தான். நான் வெறும் விறகு வெற்ற அரியோம் தான். நீங்க தான் மகாராஜா. அவர்தான். இல்ல இல்ல, நீங்க தான். நான் தான். யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். முதல்லயும் அப்படித்தானே சொன்னீங்க. அப்ப நிலைமை வேற ராமகிருஷ்ணா. இப்ப நானே சொல்றேன், நான் தான் உண்மையான கிருஷ்ணதேவராயன். என்ன நம்பு. இதை நிரூபிச்சு காட்ட எனக்கு எந்தவித ஆதாரங்களுக்கும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் மகாராஜா. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைய உங்களை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர். இங்க என்னதான் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாராவது சொல்லுங்க. இந்த விவஸ்தை இல்லாதவன் பண்றது வேடிக்கையா இருக்கு. இந்த சிறப்பு ஆலோசகருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறது தான் உண்மை. முதல்ல இவர மகாராஜான்னா, அதுக்கப்புறம் அவர மகாராஜான்னா, அப்புறம் இவர் இல்ல இவர் தான் மகாராஜாங்கிறான். நம்மளோட உண்மையான மகாராஜா யாருங்கிறத உன்னால உறுதியா சொல்ல முடியாதா? நீ சொல்ற மாதிரி இவர் தான் மகாராஜான்னா இன்னொருத்தர் தைரியமானவர் வீரமானவர்னு ஏன் சொன்ன? ஆச்சாரியாரே, நிச்சயமா ஒரு மகாராஜாவுக்கு தைரியமும் வீரமும் இருக்கணும் தான். ஆனா அந்த தைரியத்துக்கும் வீரத்துக்கும் கூட ஒரு எல்லை இருக்கு. ஆனா எப்ப ஒரு விரோதி தான் எல்லையை மீறானோ, அப்போ ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரௌத்திர ரூபத்தை காட்டிதான் ஆகணும். நீங்க அதைத்தான் செஞ்சீங்க அரசே. விஜயநகர சக்கரவர்த்தி ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை யாராவது எதிர்த்தா அவர் கோபத்துல கொந்தளிக்க மாட்டார்னு நாம எப்படி சொல்லிட முடியும்?
சந்தேகமே கிடையாது. நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்? அது என்னன்னா, நீங்க எங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால உங்களையும் கொஞ்சம் வெறுப்பேத்த இந்த ராமாவுக்கு உரிமை இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, உங்களால சிறப்பா நடிச்சு காட்ட முடியும்னு சொன்னா நானும் கொஞ்சம் நல்லா நடிச்சு காட்டுவேன்னு நிரூபிக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மகாராஜா, இதை நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அல்லாஹ். சுல்தான் ஷம்சுதீன், என்ன மன்னிச்சிருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நிச்சயமா நீ போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் இந்த ஜென்மத்துல உன்ன மாதிரி ஒரு நல்ல தோழன் எனக்கு கிடைச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் ராமகிருஷ்ணா. இந்த வரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன். சாரதா, ஐயோ, நீ வரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு. சாரதா, ஐயோ கடவுளே, இந்த பெண்கள் சீவி சிங்கரிக்கிறதுக்கு எந்த எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. சாரதா, பொட்டு வச்சுட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் இருங்க. பொன்னால நான் தாமதமா போனா மகாராஜா கிட்ட நான் தான் திட்டு வாங்கி ஆகணும். அப்ப தூக்குங்க. இங்க பாரு, உன்னை தூக்கிட்டு போற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்ல. உங்க காலணிய தூக்கி போட்டுக்கிட்டு தயாராகுங்கன்னு சொல்ல வந்தேங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஓ, அதெல்லாம் ஆச்சு. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வர வழிய பாரு. என்னாச்சுலாமா? எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க? வீடு ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன? அமைதியா இல்ல. இப்ப ஒண்ணும் வீடு இடிஞ்சு விழல. ஆனா நான் மட்டும் அரசவைக்கு தாமதமா போனேன்னா கண்டிப்பா என் தலைமையிலேயே இடிஞ்சு விழதான் போகுது. சாரதா, இதோ வந்துட்டேங்க. இன்னும் கொலுசு மட்டும் தான் நான் போடணும். வந்துடுறேன் இருங்க. பாத்தியா பாத்தியா, இப்போ கொலுசு, அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் வளையல், இப்படி போயிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ சாரதா, அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம். ரொம்ப தாமதமாகுதுமா, வாமா. அவதான் வர, இருங்க நான் வரேன். கிளம்பு, இப்பவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நேரத்தை வீணடிக்க கூடாது. வா 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 வா. என் மாலை நான் அங்கேயே விட்டுட்டேனே. அதான் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கியா, அப்புறம் என்ன? இல்ல என்னோடது இல்ல, அம்மாவோட மாலையை அங்க விட்டுட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஐயோ, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா சாரதா, என்னது இது? பாத்தியா பாத்தியா, இவங்களுக்கு எல்லாம் எப்படிடா புரிய வைக்கிறது? இவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்? குண்டப்பா, அரசவைக்கு மக்கள் மகாராஜாவை பார்க்க வராங்க, இவங்கள பார்க்க வரல. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. ஒரு வீட்டுல ஆம்பளைங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நாம ஆம்பளை புலினா இவங்க பொம்பளை புலியால இருக்காங்க. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா? நம்ம மகாராஜாவுக்கு திருப்பி எதுக்கு தலப்பாக வைக்க போலாங்க? ஏன்னா அவர்கிட்ட தான் ஏற்கனவே தலப்பாக இழுக்குல்ல. இல்ல, அது என்னன்னா, மகாராஜா, நம்ம பணியாளர்களை ஒரு அறையை சுத்தம் பண்ண சொல்லி இருந்தேன். அவங்களும் நல்லா சுத்தம் பண்ணாங்க. அங்கதான் எங்களுக்கு இந்த பொட்டி கிடைச்சது. கண்டிப்பா இதுல விலையுறந்த பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஜா. அதனால இதை நீங்களே திறக்கணும்னு நான் கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா. இது விலை மதிப்பில்லாத ஒண்ணா தெரியுது. ஆமா மகாராஜா. அப்புறம் இது கனமாவும் இருக்கு. வைங்க, இங்க வைங்க. இத
ரொம்ப கனமா இருக்கு மகாராஜா. இதை தருங்க. சரி. அந்த தலப்பாகைய பார்த்ததும் சின்ன மகாராணியுடைய பார்வையே மாறிடுச்சு. அப்பல என்ன ஆச்சு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன சரியில்லைங்கிற? அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக அழற? ஏன்னா நம்ம மகாராஜா கிட்ட இவ்ளோ விலை உயர்ந்த ஆபரணம் இருக்கிற விஷயம் அவருக்கே தெரியாம போயிடுச்சு. இந்த தலப்பாகை என்னுடைய தாத்தாவோடது. ரொம்ப நாளாவே இது காணாம போயிருந்தது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா இது கிடைக்கவே இல்லை. என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு எப்போ பட்டாபிஷேகம் நடக்குதோ அப்ப இதை நான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப நம்ம அவரோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும். இது முன்னோர்களுடைய கௌரவம். இத உங்க தலையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அப்பலாம் என்னாச்சு சொல்லலாமா? அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. அம்மா தாயே சாரதா, எவ்வளவு நேரம்? ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. இதான் முடிஞ்சதுங்க. இன்னும் ஒட்டியானம் மட்டும் தான் போடணும். கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். எல்லாம் ஆச்சு. கேக்கலையாடா? ஒட்டியானம் போட்டுக்க போறாளாம். நான் அத பத்தி கேக்கல. தலப்பாக விஷயம் எல்லாம் ஆச்சு. மகாராஜா ரொம்ப பெருமைப்பட்டாரு. அப்புறம் என் தாத்தா கிட்ட போகலாம் வாங்கன்னாரு. சொல்கத்துக்கா? ஐயோ இல்லடா, அவர் அறைக்குதான். அவரோட சித்திரத்தை கூட்டிட்டு போய் காட்டினாரு. தாத்தா அவர்களே. மகாராஜா, உங்க தாத்தா பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்காரு. இல்ல மகாராணி, அவரு பார்க்க என்ன மாதிரி இல்ல, நான் தான் பார்க்க அவரை மாதிரி இருக்கேன். மகாராஜா அவருடைய தாத்தாவை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தாத்தாவோட தாத்தாவே வந்துட்டாரு. அவரோட கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம். அதாவது திருவாளர் மகாவித்வான் மகாபிரபு பண்டிதர் தத்தாச்சாரியர். மகாராஜா, நீங்க இந்த தலப்பாகையை அணிஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்கே அழக சேர்க்கும். ஆமா மகாராஜா, ஆமா மகாராஜா. இது வெறும் தலப்பாகை மட்டும் இல்ல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், விஜயநகரத்தோட கௌரவம், இந்த ராஜ்யத்தோட ஆசீர்வாதம். இதை நீங்க அணிஞ்சே ஆகணும். கண்டிப்பா குருதேவா, கண்டிப்பா நான் இதை அணியதான் போறேன். மகாராஜா, இந்த சிறப்பான தருணத்துல நாம மிக சிறப்பான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணலாம். விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே நேரடியா கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறேன் மகாராஜா. அற்புதம் குருதேவா, இது ரொம்ப நல்ல யோசனை. மகாராஜா, நாம இந்த விழாவை வரப்போற ஏகாதேசி ரொம்ப பவித்திரமான ஒரு திருநாள் மகாராஜா. அதனால நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அனைத்து செல்வந்தர்களையும் உங்களோட இந்த தலைப்பாகையை காட்டுறதுக்காக நான் அழைக்க போறேன். நட்பு நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்க போறேன். கண்டிப்பா அழைப்பு கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. அந்த விழா இன்னைக்குதான் நடக்குது குண்டப்பா. ஆனா இவங்க என்னடான்னா இன்னும் அலங்காரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறைய விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்க விழாக்காக தயாராகி கிளம்பி போறதுக்காக நின்னுட்டு இருக்கோம். ஆனா நீங்க குண்டப்பா கூட பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எடுத்துக்கோங்க, தடி அடிங்கம்மா. என்ன அணியா இது? சும்மா பேசிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் தடியால் அடி வாங்கணுமா? இல்லங்க, தடி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு சொல்ல வந்தேன். இப்ப பாருங்க, உங்களால ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. கிளம்புங்க. வாடா தலப்பாக்கட்டு தலையா.